வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். ஆம், இறையுறவில் பயணித்து வரும் சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழியாக நம் இறைவன் அழைத்தலை பற்றியும் நாம் பெற்ற அருளை பற்றியும் தெளிவாக கூறி, நாம் எந்த நிலையில் இன்றைய காலங்களை கடக்கிறோம் என்று சிந்தித்து செயல்படுத்த அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். ஆம் உறவுகளே, நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக நம் அழைத்தலை எவ்வாறு பெற்றோம் என்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் இனம் நாம். நம் வாழ்க்கையில் எதை குறித்தாவது நாம் பெருமை பாராட்ட நினைத்தால் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். எல்லாம் இறைவன் கொடுத்தது, அனைத்தும் இறைவனால் நடைபெறுகிறது. மேலும் சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர். எனவே உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்து பணியாளராகிய நம்மிடம் கொடுத்த தாளந்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்று ஆராய்ந்து தெளிய வினவுகிறார். நீங்கள் செய்து கொண்டிருப்பவற்றையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அதே விளைவுகளைத்தான் தொடர்ந்து பெறுவீர்கள். நீங்கள் முன்பு சாதித்திராதவற்றை சாதிக்க வேண்டுமென்றால் முன்பு முயற்சிராதவற்றை செய்ய துணிய வேண்டும். எல்லாரும் நடக்கின்ற பாதையில் நீங்கள் நடந்தால் எல்லோரும் அடைகின்ற இடத்தை தான் நீங்கள் அடைவீர்கள். வேறு எவரும் அடைந்திராத இடத்தை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் வேறு எவரும் செய்திராத காரியங்களை செய்ய துணிய வேண்டும். வெற்றி கிட்ட வேண்டுமென்றால் வித்தியாசமாக இருக்க வேண்டும். வித்தியாசமானவர்கள்தான் புதிய பாதைகளை கண்டுபிடித்துள்ளனர். நாம் மனிதர்கள், மனிதமோ பலவீனமானது. நம்மை பலப்படுத்த இறையருள் தொடர்ந்து வேண்டுவோம். இறைவா, உன் துணை உணர்கிறேன், உன் கருணையை உணர்கிறேன், உன்னை உணர்கிறேன், உன் ஒளியை உணர்கிறேன். நீயே என் நம்பிக்கை, நீயே என் பலம், என் பாதையும் முடிவும் நீயே. நான் எப்பொழுதும் உன்னோடு இணைந்துள்ளேன். எனது என்று எதுவும் இல்லை, எல்லாமும் உனது. இன்னும் உயர வழிகாட்டு, இன்னும் ஆழ்ந்து செல்ல வழிகாட்டு, எல்லாவற்றையும் கடந்து செல்ல வழிகாட்டு, உன்னை சேர வழிகாட்டு என்று பெற்ற தாளந்தை எடுத்துக்கொண்டு பயணிப்போம் இறை துணையோடு. ஆமேன்.